லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர் இருக்குது, ஆஸ்மா வீசிங் இருக்குது, இல்லை. இதை தாண்டி நிறைய விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள். ஸோ அதை பற்றிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கும் வீடு எப்போவுமே க்ளீனாக டஸ்ட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் தூங்கக்கூடிய அறைகள் காற்றோட்டமாக இருக்கணும். எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணிட்டு, விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏசியை போட்டு நீங்கள் பல மணி நேரம் தூங்குறீங்க. அது கண்டிப்பாக உங்களுடைய நுரையீரலை பாதிக்க செய்யும். பிறந்த குழந்தையிலிருந்தே ஏசியில் பழக்கிட்டோம். அது நீங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறீங்க. ஆனால் குழந்தையிலிருந்தே நீங்கள் உங்கள் குழந்தையை ஒரு நோயாளியாகவே மாற்றுறீங்கன்னு தாங்க அர்த்தம். அதனால் நேச்சுரல் ஏர், உங்கள் வீட்டுக்குள்ளே ஏர் சர்க்குலேஷன் கண்டிப்பாக இருக்கணும், வென்டிலேஷன் இருக்கணும், வெளிச்சம் உள்ளே வரணும், சன்லைட் வீட்டுக்குள்ளே வரணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நுரையீரல் பிரச்சனை வராதுங்க. அதே மாதிரி வீட்டில் எப்போவுமே உங்கள் ஷோஃபாவாக இருக்கட்டும், சேரு, நீங்கள் படுக்கிற அந்த பில்லோ கவர், ஸோ பெட் கவர் எல்லாமே தயவு செய்து வாரம் ஒரு முறை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய மைக்ரோ டஸ்ட்டு நம்மளுடைய நுரையீரலை அதிகமாக பாதிக்கும். ஸோ வீட்டில் வச்ச பொருள் வச்ச மாதிரியே இருக்கும். அதை எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ டஸ்ட் இருக்கும். ஃபேனில் நிறைய பேர் வீடுகளில் ஃபேனில் அவ்வளோ டஸ்ட் இருக்குங்க. இந்த டஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே பட்டாவே நமக்கு ஸ்கின்ல அலர்ஜி வரும். அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ஜி வர ஆரம்பிச்சிடும். அப்போது இது நுரையீரலுக்குள்ளே போச்சுன்னா ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த டஸ்ட்டு மாதிரி இருக்கும். ஸோ லைட் மேலே அப்படியே டஸ்ட்டு நிறைய இருக்கிறது, ஃபேனில் நிறைய டஸ்ட் இருக்கிறது, இது எல்லாமே நம்ம நுரையீரலை பாதிக்குது. அப்போ என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி காற்றோட்டம் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். இன்டோர் பிளான்ட்ஸ் நீங்கள் வைக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே நம்ம வளர்க்கக்கூடிய தாவரங்களை நம்ம வைக்கலாங்க. இதுவுமே ஆக்சிஜன் லெவலை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். பார்க்கும்போதும் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டை கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும்.